வெல்கம் பேக் டு சாங் போனா த நேம் இஸ் கர அப்படின்னு சொல்லிட்டு ஆ, அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கரா, கராவா எனக்கே தெரியல. பட் தமிழ்ல கர அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ காரசாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இங்க வந்து கர அப்படின்ற மாரி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க பார்ப்போம். இது எப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளிம்ஸ் தான் அப்படின்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் கோ. விக்னேஷ் ராஜா படம். நான் சொன்ன மாரி ஃபீவருங்க. ஃபீவரு, தொண்டை சரியில்ல. அதனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க வாய்ப்புண்டு. சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ லெட்ஸ் கோ. 3, 2, 1 லெட்ஸ் கோ. பயிரோ கலையோ, பாவமோ புண்ணியமோ, அவன் விதைச்சத அவன் தான் அறுத்தாகணும். டேம். நான் விதைச்சத அறுவடை பண்ற நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என் மேல படிஞ்ச கரையை துடைக்கணும். என்ன நம்பி இருக்கிறவங்களை கரை சேர்க்கணும். என் பேரு கரசாமி. கரசாமி, காரசாமி, கரசாமி. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். என்ன கரைன்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஓகே. ஏன்னா நான் ட்விட்டர்ல வந்து நெறைய பேரு இது பண்ணியிருந்தேன். பட் அது வந்து நான் தான் காரசாமின்னு படிச்சுட்டேன் போல. என் தப்பு தான். ஓகே. ஸோ அது கர அப்படின்றது ஓகே. ஸோ கரன்னு கூப்பிடுவாங்க அப்படின்றாங்க. எனக்கு என்ன இதில இதா இருக்குன்னா, செம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இருக்க போதுன்ற மாரி நல்லா தெரியுது. அப்புறம் விக்னேஷ் ராஜா இஃப் ஐம் நாட் ராங் ஸ் அபௌட் கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாரி ஒரு ஜோன்ல ஒரு படம்னு சொல்லிட்டு அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணப்ப. ஸோ விஷுவலி பார்க்க செம்ம ராவா இருக்கு. அதே நேரத்தில டெக்னிக்கலி பவர்ஃபுல்லாவும் இருக்கு. ஸோ அந்த அந்த கலர் டோன் அவங்க இப்ப செட் பண்ண ஒரு கலர் டோன் இருக்குல்ல, அது ஒரு மாரி செம்ம ராவான ஒரு எப்படி சொல்றது? ரூட்டடான ஒரு படம் பார்க்க போறோம்ன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா தருது. இஃப் ஐம் நாட் ராங். அதுதான் கரெக்டான வார்த்தை நான் நெனைக்கிறேன். அண்ட் தனுஷ் சார் பெர்ஃபார்மன்ஸா நெறைய ஸ்கோப் இருக்க போற ஒரு படமா இருக்கு. அண்ட் விக்னேஷ் ராஜா ஆல்ரெடி பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணாரு போர் தொழில்ல. ஸோ 2வது படமா இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க நான் செம்ம இன்ட்ரிக்டா இருக்கு. அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க. ஜிவி மியூசிக் வெரி நைஸ் பேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வாங்க இன்னொரு வாட்டி பார்த்துருவோம் எதுக்கும். எனக்கு என்னன்னா அந்த விஷுவல் டோன் ஒண்ணு கிரியேட் பண்ணாங்கல்ல. அந்த ஒரு கட்டத்தில ரெட் லைட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்னது ஆ லைட்டிங் சாய்ஸஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுல. அப்புறம் இந்த நைட்ல நடக்கிற ஆ நைட் நைட் டைம்ல நடக்கிற ஷாட்ஸ்லாம் சொல்லிட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு. யாஹ்! சாரிங்க. கால் பண்றாங்க என் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம். கால் பண்றேன். வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. டன். வாங்க இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. இது ஒரு செம்ம ஷாட்டு. அழகான ஒரு ஷாட் இது. பயிரோ கலையோ, பாவமோ புண்ணியமோ, இது ஒரு செம்ம இம்ப்ரெசிவான ஒரு ஷாட்டா பாவமோ தெரிஞ்சுச்சு எனக்கு. ஏன்னு புண்ணியமோ, தெரியல. அவன் விதைச்சத அந்த நைட் டைம் அவன் லைட்டிங்லாம் தான் செம்மையா அறுத்தாகணும். இருக்கு. எஸ்பெஷலி செம்ம இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்க போது. தனுஷ் சார்ட்ட இருந்து அப்படியே செம்ம ஷாட். அறுவடை பண்ற நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என் மேல படிஞ்ச செம்மையா கரையை இருக்கு ரெடி. துடைக்கணும். என்ன நம்பி இருக்கிறவங்களை கரை சேர்க்கணும். இந்த லுக்கும் நல்லா இருக்கு. கண்ணாடி போட்டுட்டு. என் பேரு கரசாமி. என்ன கரைன்னு கூப்பிடுவாங்க. நைஸ் கைஸ். நைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஜிவி மியூசிக் 2வது வாட்டி கேட்கும்போது இன்னும் இன்னும்
உன்னிப்பா கேட்டேன் நானு. செம்மையா இருந்துச்சு. அதோட இன்டென்சிட்டி பயங்கரமா இருக்கு. அண்ட் இன்னும் என்ன ரொம்ப இன்ட்ரிக் பண்ற ஒரு காரணமே வந்து, தனுஷ் சார் பெர்ஃபார்மன்ஸா ஒரு மாரி செம்ம இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அவர் எல்லா இடத்துலயும் அந்த எமோட் பண்றது வந்து செம்ம ராவா ஒரு அந்த எல்லா ஃப்ரேம்லயும் ஒரு எமோஷன் இருந்துகிட்டே இருக்கு. எதுவுமே அவர் சும்மா நிக்கிறாருன்ற ஒரு இதுல இல்ல. ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்காரு. இல்லன்னா ஏதோ ஒண்ணு ஐய்யயோ! ஏதோ நடந்துறக்கூடாதுன்ற ஒரு பதட்டத்துல இருக்காரு. ஆ இல்லன்னா ஏதாவது ஒரு எமோஷன்ல இருந்துகிட்டே இருக்காரு. அதனாலேயே வந்து ஓகே பெர்ஃபார்மன்ஸா நெறைய இருக்கப்போது, நெறைய ஸ்டேக்ஸ் இருக்க போகுது கதைக்கு அப்டின்ற மாரி எனக்கு பெர்சனலி ஃபீல் ஆவுது. அப்டி பார்க்கும்போது. பட் கண்டிப்பா ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படமா இருக்கும். ஃப்ரம் போர்ட்ரோல் டைரக்டர் அண்ட் ரைட்டர்ஸ் அப்டின்றப்ப, விக்னேஷ் ராஜா மேல எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் போர்ட்ரோல். நல்ல ஒரு படம். ஆ ரொம்ப ஆ கடைசி டில் தி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் வரையும் நல்லா என்கேஜ்டா பயங்கரமா கொண்டு போனாங்க. அசோக் செல்வன், சரத்குமார் சார் 2 பேருமே அதுல சூப்பர்பா இருந்தாங்க. ஐ ரியலி விஷ் தட் குட் டர்ன் இன்டூ அ பிரான்சைஸ் சார்ட் ஆஃப் அ திங். அது ஒரு மாரி செம்ம டூவோ பயங்கரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ எனக்கு அது பயங்கரமா ஒர்க் ஆனுச்சுங்க. அதான் சொல்ல வரேன். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம பார்ப்போம். சம்மர் போட்டுருக்காங்க. சம்மர் கரெக்ட். ஓகே. லெட்ஸ் வெயிட் வாட்ச் படம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நன்றி.